நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் த ஃபன்னி இன்சிடெண்ட் தட் காஸ்டு த கன்ஃபியூஷன் இன் த ஹவுசஸ். அந்த ஹவுஸில் என்னென்ன ஃபன்னி இன்சிடெண்ட்லாம் நடக்குது அப்படிங்கிற கேள்வி. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நரேட்டர் ஹியர்ட் எ சவுண்ட் இன் த ஹவுஸ் அட் நைட்டு. நரேட்டர் என்ன பண்ணுறாரு, அங்கே அவங்க வீட்டில் நைட் டைம் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ ஹீ அண்ட் ஹீஸ் பிரதர் லுக்டு டவுன் ஸ்டேர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, நரேட்டரும் அவங்க பிரதரும் என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் படிக்கட்டை போய் செக் பண்ணுறாங்க. படிக்கட்டுக்கு அடியில் ஏதாவது ரூம் இருக்கும், அந்த ரூமை போய் செக் பண்ணுறாங்க. தே ஹியர்டு த ஃபுட் ஸ்டெப் ரன்னிங் அரவுண்ட் த டைனிங் ரூம் டேபிள் அண்ட் டுவர்ட்ஸ் தம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கால் சவுண்டு நடக்கும் போது சவுண்டு வரும் இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, டைனிங் ரூமில் இருக்குது. அது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள சுற்றி வேகமாக ஓடி வருது இந்த சவுண்டு, சரிங்களா. தே ரஷ்டு ஆஸ் கோஸ்ட் அண்ட் ஸ்லாம்டு த டோர். அவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னா இது பேயா இருக்குமான்னு நினச்சிக்கிட்டு வேகமாக ஓடி போய் கதவை தட்டுறாங்க, ஓகேங்களா. த மதர் தாட் ஆஸ் பிரக்லர். அவங்க அம்மா நினைக்கிறாங்க யாரோ திருடங்க தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. சி த்ரூ எ ஷோ அட் மிஸ்டர் போர்ட்வெல் விண்டோ ஹீ கால்டு போலீஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டு ஜன்னலில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷூ எடுத்து வேகமாக தூக்கி எறிகிறாங்க. த போலீஸ் அரைவ்டு அண்ட் சர்ச்டு தி ஹவுசஸ். தேர் கிராண்ட் ஃபாதர் மிஸ்டுக் ஆஸ் ஜென்ரல் மெடிஸ் மேன். அவங்க போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே வந்து எல்லா திங்ஸையும் செக் பண்ணுறான். செக் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க தாத்தா என்ன பண்ணுறாரு, தப்பாக நினச்சிக்கிறாரு. என்னென்னு, இவங்க யாருன்னா ஜென்ரல் மேடிஸ் மேன் நினச்சிக்கிறாங்க. அங்கே போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போனதுலேருந்து யாரோ தப்பிச்சு ஓடி வந்துட்டான்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு தாத்தா, he shut them, the police get escaped. அவங்க என்ன பண்ணுறாங்க, தாத்தா ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிறாரு, அதை எடுத்து சுடுறாரு. சுடும்போது அவன் போலீஸ்காரன் தப்பிச்சா போதுன்னு என்ன பண்ணுறான், ஓடி போயிடுறான். நெக்ஸ்ட்டு ஃபைனலி த போலீஸ் லெஃப்ட் த ஹவுசஸ் எம்டி ஹேண்டட். அப்போ போலீஸ்காரன் என்ன பண்ணுறான், வெறுங்கையோட தான் வந்து போகிறான். நெக்ஸ்ட் மார்னிங் கிராண்ட் ஃபாதர் டோல்டு he only came to டைனிங் ரூம் ஃபார் வாட்டர். நெக்ஸ்ட் மார்னிங்கில் என்ன சொல்கிறாரு தாத்தா, டேய் நான் தாண்டா தண்ணி குடிக்க வந்தேன் கீழே டைனிங் ரூமுக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. தஸ் நரேட்டர் இமேஜின்டு ஆல் கன்ஃபியூஷன் இன் த ஹவுசஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க, நரேட்டர் என்ன நினைக்கிறாரு, நம்ம தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிட்டு தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் மூல காரணங்கிற மாதிரி நரேட்டர் கதை எழுதுறவர் நினைக்கிறாரு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மேன் டஸ் சேஞ்சஸ் வித் டைம், வாட் வேர் த வேரியஸ் சேஞ்சஸ் தட் கேம் அபவுட் இன் ஆதித்யா அப்படிங்கிற கொஸ்டினை இது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆதித்யா அண்ட் நரேட்டர் வென் டு ஆதித்யாஸ் வில்லேஜ் ஆஃப்டர் 29 இயர்ஸ். ஆதித்யாவும் அந்த கதை எழுதுறாரு இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆதித்யாவோட வில்லேஜுக்கு 29 வருஷம் கழிச்சு போகிறாங்க, ஓகேங்களா. தேசா சாஸ்கா சனியல் அட்டு நாகேன் அங்கிள் டீ ஷாப். அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த சனியலில் நாகேன் அங்கிள் டீ ஷாப்பில் பார்க்குறாங்க. அந்த சன்யல் சடன்லி ரிசீட்டடு பேண்ட்ரக்ஷா பை தாகூர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பாட்டு பாடுறாரு, அந்த தாகூர் எழுதுன ஒரு பாட்டு பாடுறாரு. அப்போ சடன் சேஞ்சஸ் இன் ஆதித்யாஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ சடனாக ஆதித்யா உள்ள வரும்போது அந்த பாட்டு பாடுறதுனால ஆதித்யா என்ன பண்ணுறான், டக்குன்னு கவனிக்கிறான். ஆதித்யா ரிமெம்பர்டு த சில்வர் மெடல் ஹீ ஹேட் ஸ்டோலன் ஃப்ரம் சன்யல் எ லாங் டைம் எகோ. ஆதித்யாவுக்கு டக்குன்னு அவர் பாடும்போது ஒரு யோசனை வருது, நினச்சி பார்க்குறான். என்னென்னா, அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு சில்வர் மெடலை திருடிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்க்குறான். ஹீ ஃபெல்ட் கில்ட்டி. அவன் ரொம்ப என்ன பண்ணுறான், வெக்கப்படுறான். ஹீ ரிட்ரைவ்டு த ஸ்டோலன் மெடல் ஃப்ரம் த அட்டிக் ஆஃப் ஹீஸ் ஷாப். மறுபடியும் திரும்ப என்ன பண்ணுறான், அந்த ஷாப்பில் இருந்து அந்த ஸ்டோலன் மெடல் என்ன பண்ணுறான், அங்கேருந்து எடுக்கிறான், வீட்டிலேருந்து எடுக்கிறான். ஹீ அப்பாலஜிஸ்டு சன்யல் ஃபார் ஸ்டீலிங் ஹிஸ் மெடல். அப்போ என்ன பண்ணுறான், அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். சன்யல் கிட்ட இருந்து தானே திருடுனா, அதனால் அவன் என்ன பண்ணுறான், மன்னிப்பு கேட்குறான். ஆதித்யாஸ் ஜஸ்டிஃபைடு சன்யல்ஸ் ஆங்கர். அதனால் என்ன பண்ணுறான், ஓ நம்ம திருடினால தான் அவன் கோவப்படுறான்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறான். ரியலைசிங் ஹிஸ் மிஸ்டேக்கு. அதுக்கப்புறம் நம்ம தப்பு பண்ணிட்டோமே நினச்சி என்ன பண்ணுறான், ரியலைஸ் பண்ணுறான். ஆதித்யா டோல்டு மேன் டஸ் சேஞ்சு வித் டைம். அப்போ மனுஷன் என்ன பண்ணுறான், டைமுக்கு தகுந்த மாதிரி மாறுறான். அண்டு ஆஃபர்டு காஸ்ட் ஆஃப் மெடல் 150, பட்டு சன்யல் ப்ரிஃபர்டு தி மெடல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறான், ஒரு 150 ரூபா காசை வந்து அந்த மெடலுக்காக கொடுக்குறான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரிஃபர்டு த மெடல், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 19th கொஸ்டின். இன் த dim past nor holding back in fear from what the future
வெல் அதுக்கு ஆப்ஷன் ஏ ரெண்டுக்கு A1 B1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன் த டிம் பாஸ்ட் மீன் அன்ஹாப்பி ஆர் அன்பிளசன்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பிக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நோ த பொயட் இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃபியூச்சர். ஓகேங்களா. 20th கொஸ்டின் தேர் இஸ் எ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட் தே லிவ் இட் இஸ் செட் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கொடுத்துருக்கான். அதில் ஏ கொஸ்டினுக்கான ஆன்சரு த ஃபேமிலி லிவ் இன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். பிக்கு ஐ திங்க் ஆல் த பீப்புள் இன் த ஸ்ட்ரீட் வுட் ஆல்வேஸ் பி கம்ப்ளைனிங் அபவுட் எவர் திங். 21st ஒரு 2 லைன் கொடுத்துருக்கான். ஷீஸ் டோல்டு டுடே உமன் டியர் லவ் ஹர் ரெஸ்பெக்ட் ஹர் கீப் ஹர் நியர். அதில் ஏ அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சரு டுடேஸ் உமன் இஸ் த ப்ரைட் ஆஃப் அவர் நேஷன். பிக்கான ஆன்சரு உமன் ஷுட் பி ட்ரீட்டட் வித் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். 22nd ஏ கொஸ்டினுக்கு ஹி ரெஃபர் டு த கிரிக்கெட். பிக்கான ஆன்சரு பிகாஸ் த கிரிக்கெட் டிட் நாட் சேவ் எனி ஃபுட் ஆர் கிரைன் ஃபார் த வின்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21 ரோடு மேப்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கேட்டிருக்க கொஸ்டின் தான். இங்கே ஒரு மியூசியம் கொடுத்துருக்கான், இங்கே ஒரு டெம்பிள், இங்கே ஒரு லைப்ரரி, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோ ஸ்ட்ரெயிட். இங்கே இருந்து என்ன பண்ணுறீங்க ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க. டேர்ன் ரைட்டு டு கோ ஸ்ட்ரெயிட். அப்புறம் என்ன பண்ணுறோம் டேர்ன் ரைட் திரும்புகிறோம், அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். கிராஸ் த டெம்பிள், அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, அதை கிராஸ் பண்ணுறோம். டேர்ன் லெஃப்ட் அண்டு கோ ஸ்ட்ரெயிட். அப்போ என்ன பண்ணுறோம் திரும்ப லெஃப்ட் சைடு போகிறோம், போயிட்டே இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக. யூ வில் ஃபைண்ட் த மியூசியம் ஆன் ரைட். அப்போ போயிட்டு இருக்கும்போது இங்கே இந்த பக்கம் என்ன பண்ணுறோம் ரைட் சைடு மியூசியம் இருக்கும். சரிங்களா. இந்த கோ ஸ்ட்ரெயிட்டு, டேர்ன் ரைட்டு, கிராஸ் த டெம்பிள், இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து கேட்டுருக்கிற கொஸ்டின். சரிங்களா. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்டில் சன், டன், டவுட், எபவுட். ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏபிபி. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அனோஃபரா. தே க்ரோலட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இல்லிட்ரேட் வேர்ட் பார்த்தீங்கன்னா தெம், தேர், அதே போல் க்ரௌல், கிரம்பிள்.